அந்த பெரிய ஆலமரம் ஒரு தனி உலகமாவே இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. அதோட விழுதுகள்ல ஊஞ்சலாடும் குருவிகளுக்கு தலைவன் தான் சின்னஞ்சிட்டு. அவன் ஒரு புத்திசாலி மட்டும் கிடையாது, தன்னோட இனத்தின் மீது அக்கறையும் கொண்டவன். அந்த மரத்துல வசித்த மச்ச குருவிகள் எல்லாம் சுறுசுறுப்பானவை. ஆனா சமீப காலமா அந்த பகுதியில கடும் வறட்சியும் நிலவுச்சு. தானியங்கள் கிடைப்பதும் அரிதாயிட்டு. நண்பர்களே, நாம புது இடத்தை தேடி போக வேண்டிய காலமும் வந்து விட்டது போல அப்படின்னு சின்னஞ்சிட்டும் தன்னோட குருவிகள் கிட்ட வருத்தமா சொன்னான். அப்பதான் கூட்டத்துல இருந்த வயதான தாத்தா குருவியும் மெதுவா பேச தொடங்குச்சு. சின்னஞ்சிட்டு, நம்ம முன்னோர்களும் ஒரு ரகசியத்தையும் சொல்லுவாங்க. இந்த வனத்தோட வடக்கு பகுதியில மந்திர பள்ளத்தாக்கும் இருக்குதான். அங்கு ஒரு அபூர்வமான செடியும் வளருமா. அதோட பழங்களும் சாக்லேட் சுவையில இருக்குமா. அந்த ஒரு பழத்தை சாப்பிட்டா ஒரு வாரத்துக்கு பசிக்காதான். சாக்லேட் செடினதும் குட்டி குருவிகளோட கண்களும் ஜொலிச்சிச்சு. ஆனா அந்த பள்ளத்தாக்குக்கு போறது அத்தனை எளிது கிடையாது. வழியில கழுகு பாறைகளும் கடும் காய்ச்சி வீசுற பகுதிகளையும் கடக்கணும். சின்னஞ்சிட்டவும் முடிவெடுத்தான். நான் போறேன், எனக்கு துணையா வீரமான 4 குருவிகள் வாங்க. நாம அந்த செடியை கண்டுபிடிச்சிட்டா நம்மளோட இனமே பசி இல்லாம வாழலாம். மறுநாள் விடியற் காலையில பயணமும் தொடங்குச்சு. காடு மெல்ல மெல்ல அடர்த்தியாச்சு. அவங்க எல்லாரும் கழுகு பாறையை கடந்தப்போ ஒரு பெரிய கழுகும் அவங்க மேல நிழலாய் படர்ந்துச்சு. எங்க போறீங்க குட்டி தீனிகளே அப்படின்னு கழுகும் கத்துச்சு. சின்னஞ்சிட்டு பயப்படவே இல்லை. நாங்க எங்க இனத்தோட பசியை தீர்க்க மந்திர செடியை தேடி போறோம். தயவு செய்து எங்களுக்கு வழிவிடுங்க அப்படின்னு சின்னஞ்சிட்டும் உறுதியா சொன்னான். அவனோட துணிச்சலை பார்த்து வியந்த அந்த கழுகும், உன்னோட தைரியத்துக்காக உன்னை விட்டுறேன். ஆனா நினைவு இருக்கட்டும், அந்த செடியை காக்கிற பூதம் ரொம்பவும் கொடியது அப்படின்னு கழுகும் எச்சரித்து அனுப்புச்சு. 3 நாள் பயணத்துக்கு பிறகு அவங்க அந்த பள்ளத்தாக்கையும் அடைஞ்சாங்க. அங்க நிலமே பழுப்பு நிறத்துல சாக்லேட் மாதிரி தெரிஞ்சிச்சு. நடுவுல தங்க நிற இலைகளோட ஒரு செடியும் நின்னுச்சு. அதுல கரும்பழுப்பு நிறத்துல சிறிய உருண்டைகளும் தொங்குச்சு. அதுதான் சாக்லேட் செடி அப்படின்னு ஒரு குருவியும் உற்சாகமா கத்துச்சு. அவங்க பக்கத்துல போனப்போ நிலம் அதிரும்படி ஒரு சத்தமும் கேட்டுச்சு. ஒரு பெரிய மண்பூதம் செடியோட பின்னாடி இருந்து எழுந்துச்சு. யார் நீங்க? என்னோட அனுமதி இல்லாம என்னோட சாக்லேட் செடியை யாரும் தொடக்கூடாது அப்படின்னு பூதமும் கத்துச்சு. சின்னஞ்சிட்டு பூதத்தோட முன்னால மண்டிட்டு, ஐயா பூதமே, நாங்க திருட வரல. என்னோட நண்பர்கள் வறட்சியால பசியில வாடுறாங்க. எங்களுக்கு சில விதைகள் மட்டும் கொடுத்தா போதும், நாங்க பயிரிட்டு வாழ்வோம் அப்படின்னு சின்னஞ்சிட்டவும் பணிவா கேட்டான். பூதமும் சிரிச்சிச்சு. வெறுமனை கேட்டா கொடுத்துருவேனா? ஒரு நிபந்தனை, இந்த செடி அன்பால வளர்வது. உங்க கூட்டத்துல இருப்பவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டுற அன்பை நிரூபிச்சா மட்டும்தான் நான் இந்த விதையை தருவேன். சின்னஞ்சிட்டு தன்னோட நண்பர்கள்ட்டையும் பேசினான். அவங்க தங்க கிட்ட இருந்த மிச்சம் இருந்த ஒரு சிறிய தானிய முட்டையும் திறந்தாங்க. ஒவ்வொரு குருவியும் தனக்கு பசித்தாலும் தன்னோட சக குருவிக்கு அதையும் ஊட்டி விட்டுச்சு. இதை பார்த்த பூதத்தோட மனமும் இலகுச்சு. அன்புள்ளவர்கள்ட்ட மட்டும்தான் இந்த மந்திரம் பலிக்கும். இதோ இந்த விதையெல்லாம் எடுத்துட்டு போங்க. இத உங்க ஊர்ல நட்டு தினமும் அன்புன்ற நீரை ஊச்சி வளருங்க அப்படின்னு ஆசி வழங்கி விதைகளையும் கொடுத்துச்சு அந்த பூதம். மகிழ்ச்சியோட திரும்பிய குருவிகளும் ஆலமரத்து அடியில அந்த விதைகளையும் நட்டுச்சு. ஆச்சரியம் என்னன்னா, சில நாட்கள்லயே அது மரமா வளர்ந்துச்சு. அதுல விளைஞ்ச சாக்லேட் பழங்கள் தேனை விட இனிப்பா இருந்துச்சு. வறட்சியும் மறைஞ்சு போச்சு. அந்த பகுதி முழுவதும் சாக்லேட் மனமும் வீசுச்சு. மற்ற பறவைகளும் விலங்குகளும் கூட அந்த சாக்லேட் பழங்களை சுவைக்கவும் செஞ்சுச்சு. சின்னஞ்சிட்டுவோட தலைமையின் கீழே அந்த குருவி கூட்டம் என்றுமே பசியின்றி மகிழ்ச்சியா வாழ்ந்துச்சு. ஒற்றுமையும் அன்பும் இருந்தா எப்பேற்பட்ட கடினமான இலக்கையும் எட்டிடலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி கதைகளை பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.